வணக்கம். தென்னை டிவியின் சார்பாக சின்ன சின்ன கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கதை. ஒரு நாடு, அந்த நாடை ஒட்டிய ஒரு காட்டுப்பகுதி. அங்கே ஒரு இடிஞ்ச கோயில் இருக்குது. சுற்றி புதரெல்லாம் மண்டி கிடக்கு. அதில் அந்த ஒரு செவத்து ஓரமாக ஜட முடியல வச்சு, சாமியாருன்னு சொல்ல முடியாது, ஒரு முனிவர்னு சொல்ல முடியாது, யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. பட் அந்த இடத்துல ஒரு யோக நிஷ்டையில் ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கார். ஒரு மறைவான இடமா பார்த்து அமர்ந்திருக்கார். அந்த பக்கம் ஊருக்குள்ளே திருடிட்டு ஒரு திருட்டு போய் நகை நட்டோட ஒடியாந்தான். வந்தவன் ஒளியறதுக்கு ஒரு இடம் பார்த்தான். அப்படி பார்க்குறப்ப இந்த செவத்துக்கு இந்த பக்கமாக அவன் இது பண்ணான். இது ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தேகம். மெல்லமாக அந்த செவத்துக்கு இந்த பக்கமாக எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தப்போ அந்த யோக நிஷ்டையில் இருந்த அவர் இருந்தார். யோக நிஷ்டையில் அந்த பெரியவர் இருந்தார். இவனுக்கு பார்த்தோன்னா அவனுக்கு என்ன இடம் இதாகிடுச்சுன்னா, நம்ம தான் ஒரு பெரிய கேடி திருட்டுவேன், நம்ம இங்கே இடமே ஆளுங்களே யாரும் கண்டுபிடிக்காத இடம் நினச்சி இங்கே ஒளிஞ்சவனா, இந்த இடத்துல எனக்கு முன்னாலே ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அடப்பாவி, அது பார்க்க வயசானவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டான். இது சரிப்பட்டு வராது, எப்போ வந்தாலும் நம்மகிட்ட பங்கு கேட்பான், இல்லை காமிச்சு கொடுத்துருவான் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிவிட்டான். இப்போ அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கமாக செம மப்பு அடிச்சுட்டு ஒருத்தன் வந்தான். மப்புனா என்ன, போதை, சரியான போதையில் வர்றான். அப்படியே அவனால் நடக்க முடியல, கை காலெலாம் தள்ளாடுது, அகட்டிக்கிட்டு அலசி தான் வர்றான். அவனும் அந்த கட்ட சோதரி அப்படியே முட்டு கொடுத்து நின்னான். அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது, இந்த பக்கமாக யோக நிஷ்டையில் அதே பெரியவரை பார்க்குறான். பார்த்தோன்னே இப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, நம்ம தான் ஒன்றதுக்கு இடம் இல்லாமல் போதையில் எங்கே விழுவுறதுன்னு தெரியாமல் அப்படியே குட்டிச்சவரில் சாஞ்சி நிற்கிறோம்னா, நமக்கு முன்னாலேயே ஒருத்தன் அங்கே இருக்கான். மேலையெல்லாம் கூட காயமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இவனும் சரியான சரக்கு அடிச்சிருவான் போல இருக்கு. இவன்ட்டு எதுக்கடா நம்மளுக்கு வச்சுக்கணும் வம்பு அப்படின்ட்டு அவனும் அந்த பக்கமாக போயிட்டான். அப்போ லேசாக மழை தூர ஆரம்பிக்குது. மழை தூர ஆரம்பித்தோன்னா இந்த இடம் கொஞ்சம் நனைவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கமாக ஒரு வழிபோக்கன் வேகமாக இருந்தான். வந்தவன் மழை கொஞ்சம் வேகமாக பிடிக்க ஆரம்பித்தோன்னே அதே மாதிரி இவனும் அந்த சவுத்துக்கிட்ட ஒண்டி நின்னான். அப்படி ஒண்டி நிற்கிறப்ப எட்டி பார்த்தாக்கா அந்த பெரியவர் யோகா நிஷ்டையில் இருக்கிறது. ஐயோ, பார்த்த இவ்வளோ பெரிய தவ நிஷ்டையில் இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ தனிமையான இடத்துல, அதுவும் இப்போ மழை இடி மின்னலோடு வருது, பூச்சி போட்டாலாம் வேறு போகுதும். இந்த நேரத்தில் அவர் மழையும் கூட பார்க்காம அவர் வாட்டுக்கு இருக்கார். எத்தனை நாளாக இருக்காரோ என்னமோ தெரியலையே, சாப்பிட்டாரா இல்லையே, என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் போனால் அவர் மேலே அந்த கொடி செடிகள்லாம் இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அவர் மேலே அந்த டஸ்ட்லாம் இது பண்ணான், தொடச்சி விட்டான். மழை லேசாக விட்டுருந்துச்சு. இப்போ அவன் பார்த்தான், அவர் யோக நிஷ்டையிலேருந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே அவர் காலடியில் அவன் கொண்டாந்து இந்த பூவை வச்சு வணங்கிட்டு கும்பிடு போட்டு போயிட்டான். இதுதாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் எந்த கண்ணோட்டத்தோட ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதாவது பொதுவாகவே என்ன நினைப்பாங்க, தன்னை போல் பிறரும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்னை போல் பிறரையும் நினைக்கணும்னா நாம் யோக்கியமான இருந்தால் நாம் அடுத்தவனையும் யோக்கியமானவன் அப்படின்னு நினைப்போம். நாம் பொய் சொல்லாதவன் அப்படின்னு நம்ம உண்மையிலேயே வாழ்ந்து இருந்தோம்னா நம்ம அடுத்தவனையும் அது மாதிரி நினைப்போம். நம்மளுக்குள்ள குரூர புத்தி, வக்ர புத்தி, போக்குவரத்து, எக்ஸ்ட்ரா லௌகிக வாழ்க்கையில் எவ்வளோ சந்திக்க முடியுமோ அவ்வளோ விஷமத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தோம்னா பார்க்குற எல்லாத்தையும் நாம் தப்பாக தான் எடை போடுவோம். இப்படி தான் இந்த விஷயத்தில் மகாபாரதத்தில் இதை பற்றி விளக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு. அதாவது துரியோதனை எப்போ நேராக கிருஷ்ணனை ஒரு நாள் சந்திக்கிறான். கிருஷ்ணனை சந்தித்தப்ப, என்ன கிருஷ்ணா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், சௌக்கியம், இல்லை பரம சௌக்கியம் அப்படின்னாரு. சரி, நான் இப்போ எப்போ பார்த்தாலும் நீ தர்மனுக்கே நீ சப்போர்ட் பண்ணுற, அவனை தான் புகழ்ந்து பேசுகிற விடுற, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறிய, நானும் அண்ணந்து 100 பேர் இவ்வளோ பெரிய பங்காளிகள் இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே எங்களுக்கு அப்படின்னா. அப்படியா, சரி, எதை வச்சு நம்ம மதிப்பு போடுறோங்கிறத பார்ப்போம். நீ என்ன பண்ணுற, ஊருக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு போய் எவன் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு உனக்கு கண்ணுக்கு தெரியுதோ அவன் பேரை என்கிட்ட சொல்லி போ அப்படின்னாரு. இது ஒரு பெரிய வேலையாக இருந்தால் போகிறேன் அப்படின்னா சரின்னு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தர்மர் அந்த பக்கம் வந்தார். தர்மர் என்ன பண்ணார்,
நீ என்ன பண்ணுற, ஊரில் இருக்கிறதுலே மொல்ல மாதிரி கேப் மாதிரி எவனோ அவனை கண்டுபிடி, அவன் பேரை தெரிஞ்சுக்கிட்டு வா, அவ்வளோதான் அப்படின்னாரு. சரி என்ன ஏதுன்னு கேட்கல, அவன் போயிட்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ துரியோதனன் வந்தான், இந்த பக்கம் தருமனும் வந்தான். இப்போ துரியோதனன்ட்ட தான் கிருஷ்ணன் முதல்ல கேட்டார், என்னப்பா ஊருக்குள்ளே யார் எவனாவது நல்லவனை பார்த்தியா? அட நீ வேறு கிருஷ்ணா, ஊருக்குள்ளே அத்தனை பேர் ஒரு பரம அயோக்கியம் கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கையாக இருக்கானுங்க. எவனாவது யோகியமாக நல்லது பேசுகிறான், எவனாவது உண்மையை பேசுகிறானுங்க, எல்லா படலும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னா. இப்போ சரி நீ விடு. அப்போ தர்மரை பார்த்து கேட்டார் கிருஷ்ணர், என்னப்பா எவனாவது கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு எவனாவது பார்த்தேன்? இல்லையே, என் பார்வைக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல கிருஷ்ணா. இறைவன் படைச்சது அந்த படைப்பில் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி, ஆனால் எனக்கு யாரையும் அந்த மாதிரி சந்தேகப்பட தோணலை, பார்க்குறவங்க எல்லோரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொன்னான். இப்போ தான் கிருஷ்ணர் சொன்னார், துரியோதனை பார்த்தியா, நீ 2 பேரும் ஒரே பந்துக்கள் தான். நீ ஊரை சுற்றி வந்தப்போ உனக்கு யாருமே நல்லவன் எவனுமே தெரியல என்ன, ஆனால் அவனுக்கு தர்மம் இருப்பார், எவனுமே கெட்டவன் தெரியல. என்ன காரணம்னா அவன் மனசுக்குள்ளே இருக்கிற வக்ர புத்தி, வக்ர சிந்தனை, விஷமத்தனமான செயல்கள் பற்றிய எண்ணங்கள் எந்த நேரமும் சதா இருந்தால் பார்க்குறவங்களையும் அப்படி தான் பார்க்க தோணும், அந்த கண்ணோட்டம் அப்படி தான் போகும். அதனால தான் சொல்கிறது, மனசை சுத்தமாக வச்சுக்கணும், எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். அப்படி இருந்தால் நம்ம பார்க்குற உலகமும் நம்மளுக்கு தப்பாக தெரியாது, நல்லதாகவே தெரியும், நம்மளுக்கும் நல்லதாகவே நடக்கும். அதனால் இனிமேலாவது மனசுக்குள்ளே நல்லதை நினச்சி நல்லதுக்காக சிந்தனையை செலுத்த எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொன்னார். இதாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நன்றி, வணக்கம்.